நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 21வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே அப்படின்ற வசனம் சொல்லுது. கலகக்காரரோடு கலவக்கூடாது அப்படின்ட்டு. கலகக்காரர்கள் அப்படின்னா யாரு? ப்ரொசீஜரா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஒரு கம்பெனிலயோ, ஒரு நாட்டிலேயோ, இல்ல ஒரு சபையிலயோ, எங்க ப்ரொசீஜரா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். அந்த விஷயம் இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால அது வந்து கலகம் பண்ணுவாங்க. அது வந்து பிரிச்சிருவாங்க. இது வந்து எனக்கு பிடிக்கலங்க, இது அப்படி சரியா இருக்காது, போராட்டம் பண்றது. இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல போராட்டம் நடக்கும். கள்ளுக்கடை மறியல் அப்படின்ட்டு அந்த காலத்துல நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல போராட்டம் நடக்கும். என்ன நடக்கும்? இந்த ஒயின் ஷாப் எல்லாம் மூடணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணுவாங்க. இல்ல வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். இன்னைக்கு வந்து ரீசெண்டா கூட இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அநியாயம் இழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நியாயம் கிடைக்கணும்னு போராட்டம் பண்ணாங்க. நிறைய போராட்டங்கள் வந்து இன்னைக்கு நடக்குது. இவங்க எல்லாம் கலகக்காரர்கள். அப்ப இந்த கலகக்காரரோட நீ கலந்து போயிடாத அப்படின்னு சொல்லப்பட்டது. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கும். அவங்க நல்ல விஷயத்துக்கு தானே போராடுறாங்க, அப்புறமேட்டு ஏன் அவங்களை கலகக்காரர்கள் சொல்றீங்க? அவங்க நல்ல விஷயம் தானே போறாங்க, அப்படியே அவங்க கூட கலவக்கூடாது, அவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்காக ஒரு போராட்டம் நடந்துச்சு. போராட்டம் பண்ணி தான் ஜல்லிக்கட்டை மீட்டோம் அப்படின்ட்டு ஓகே ஃபைன், அது கரெக்ட் தான். ஆனா அந்த போராட்டத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுல வந்து முக்கியமா நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்நிய குளிர்பானங்களை தவிர்ப்போம் அப்படின்ட்டு ஒரு சிலர்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க. அங்கேயே வந்து அந்த அந்நிய குளிர்பானங்கள்லாம் வந்து உடைச்சு ஊத்தி அதை பெரிய ஒரு இது பண்ணாங்க. பட் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து அதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஜல்லிக்கட்டு வந்துருச்சு. சரி, ஜல்லிக்கட்டு வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன நடந்துச்சு? வந்ததுக்கு அப்புறமேட்டு அதுல வந்து அந்த அந்த போராட்டத்துல கலந்து கொண்ட மெரினா பீச்ல போராட்டத்துல கலந்து கொண்ட எத்தனை பேர் வந்து அதுல வந்து சரியா இது பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் அந்த டைம்ல ஏதோ போராட்டம் பண்ணாங்க அவ்வளவுதானே தவிர, அதுக்கப்புறமேட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இருந்தவருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து சும்மா அந்த டைம்ல போராட்டம் பண்ணாங்க அவ்வளவுதான். மற்றபடி போராட்டத்துல எடுத்துக்கொண்ட முடிவுகள் எல்லாம் இவங்க பின்பற்றினாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அதே சமயத்துல இன்னைக்கு நீங்க வேதத்துல கூட பாத்தீங்கன்னா போராடுறத பத்தி இங்க ஒண்ணுமே சொல்லல. நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ்தர் ராஜாதிக்கு ஒரு பிரச்சனை வருது. யூதர்களை அழிக்க போறாங்க. அவர் உட்காந்து போராடி இருக்கலாமே. அவங்க வந்து போராடணும் அப்படின்னு சொல்லல. அவங்க வந்து ஜெபிங்கன்னு சொல்றாங்க. உடனே வாங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவோம், இது சரியாயிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்துல பேதுரு வந்து அவங்க சிறைச்சாலை கொண்டு போனதுக்கு அப்புறம் போராட்டமோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதை அவங்க பண்ணல. அவங்க என்ன பண்றாங்க? உட்காந்து ஜெபம் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஜெபம் தான் நம்மளுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு கலகம் பண்றதை விட ஜெபம் பண்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வரவேண்டிய ஒரு 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 ஆசீர்வாதம் வரல, கவர்மெண்ட் வந்து கிடைக்க வேண்டிய ஒரு சர்டிபிகேட் கிடைக்கல, ஏதோ ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அதுக்காக தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்வார். போராட்டம் பண்ணி கலகம் பண்ணி அதுல வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படின்றது ஆண்டோட விருப்பமே கிடையாது. ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியத்திற்காக நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்றாடுங்க. இது வந்து ஒரு மாதிரி விகற்பமா தெரியலாம். கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டியதுக்கு நான் ஜெபம் பண்ணி பாருங்க எப்படி நடக்கும் அப்படின்றத மட்டும் ஆண்டவர் செய்வார்.